Hi friends, வணக்கம். டெஸ்ட் 2க்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் 2க்கான ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். ஆன்சர் கீ வச்சு நீங்களே செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டேயில் இதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும். ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எல்லோரும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் பொய் சொல்லி வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா? இதில் உங்களுடைய ஃபோட்டோவோ எதுவும் வர போகிறதில்ல. உங்களுடைய பேர் மட்டும் தான் வரும். நீங்கள் யார் என்னென்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஸோ நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் 50ன்னு போடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும். அதேமாதிரி மற்றவங்களும் கரெக்டாக அவங்க இங்கே ரேங்கிங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் உண்மையாக கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் ஏமாற்றி யாருக்கும் என்ன யூஸும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் அந்த கூகுள் ஃபார்மில் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டில் எவ்வளோ டார்கெட் வைக்கிறீங்க அப்படிங்கிறதும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த டெஸ்ட்டு நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்களே ஒரு டைம் உங்களை அனலைஸ் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டில் எவ்வளோ எய்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிகேக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரீ பேட்ச் கேட்குறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெய்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதில் டெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அது ஃபீஸ் வந்து 300 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து 300 தான் நம்ம ஜிகேக்கான பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த ஜிகே பேட்சை நம்ம வந்து 300 தான், அதே 300 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கான ஷெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாளைக்கு டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். டெலிகிராம் குரூப்பில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு ஷெடியூல் அதில் கொடுத்துருவோம். மொத்தம் அதில் 50 டெஸ்ட் இருக்கும். ஜிகே ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும். 50 டெஸ்ட்டு அந்த ஷெடியூலில் இருக்கும். அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்காது. அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துரும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. மீதி இருக்கக்கூடிய 9 யூனிட்டும் அது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 5 இருக்கும். ஓகேங்களா? ஒரு யூனிட்டுக்கு மொத்தம் 5 டெஸ்ட் இருக்கும். 9 யூனிட்டுக்கு 45 டெஸ்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வராது. ஓகேங்களா? அது இல்லாமல் 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு நாளைக்கு நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறோம். பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மாடல் கொஸ்டின் பேப்பர் அந்தமாதிரி டெஸ்ட்டு ஷெடியூல் எல்லாமே நாளைக்கு காலையில் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறோம். பார்த்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய ஜிகே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டலாகவே 50 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து 300 தான். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.